தேசபக்த பாரத சொந்தங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். இரண்டு நாட்களுக்கு முன்னாடி நடந்த பகல்காம் தாக்குதல், பயங்கரவாத தாக்குதல், இஸ்லாமிய தாக்குதல், பாகிஸ்தானிய தாக்குதல், இந்த மாதிரி நிறையா சொல்லிகிட்டே போகலாம். இந்த மாதிரி பயங்கரவாதிகள் தாக்குதலுக்கு நாம் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, நேற்று கேபினட் செக்யூரிட்டி மீட்டிங்கில் ஒரு மிகப்பெரிய முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த மிகப்பெரிய முடிவை கூட சில பேர் குறை சொல்லிட்டு தான் வர்றாங்க. முதல்ல அது என்னென்ன முடிவு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துருவோம். நேற்று இரவு நடந்த கேபினட் மீட்டிங்கில் முதலில் வாகா எல்லை மூடப்படும். சரி, இந்த வாகா எல்லை மூடப்பட்டால் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானிற்கும், முக்கியமாக பாகிஸ்தானுக்கு தான் இங்கேருந்து நிறைய ஏற்றுமதிகள் போயிட்டுருக்கு. நம்மளால் அவங்க அதிகமாக பலன் அடைஞ்சிட்டு வர்றாங்க. அந்த பொருளாதார ரீதியான விஷயங்கள் நிறுத்தி வைக்கப்படும். இரண்டாவது, பாகிஸ்தானில் உள்ள தூதரகத்தை 55 அதிகாரிகள் இருந்த இடத்தில் 30 அதிகாரிகளாக நாங்கள் குறைத்துக் கொள்கிறோம். அவர்களுடைய நியமனம் ரத்து. 2. அந்த இரண்டாவது இதிலேயே பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கும் பாகிஸ்தானியனுடைய தூதரகத்திலும் நாங்கள் சொல்லக்கூடிய தூதரக அதிகாரிகள் உடனடியாக வெளியேற வேண்டும். அவர்களுக்கு கெடு மே மாதம் 1ஆம் தேதி வரை. அடுத்து மூன்றாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, விசா வாங்கிட்டு இங்கே தொழில் நிமித்தமாகவோ, மருத்துவம் நிமித்தமாகவோ, அல்லது சுற்றி பார்க்கவோ, வேறு எந்த ஒரு விஷயத்திற்காக இந்தியாவிற்கு பாகிஸ்தானில் இருந்து விசா வாங்கி வந்தார்களோ அவர்கள் அனைவரும் 48 மணி நேரங்களில் உடனே வெளியேற வேண்டும். அதே போல் நான்காவதாக பார்த்தீங்கன்னா, இனி இந்த மாதிரி விசாக்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி நேற்று நடந்த கேபினட் செக்யூரிட்டி மீட்டிங்கில் செய்தி தொடர்பாளர் வெளியிட்ட அறிக்கை. இதில் முக்கியமான அறிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, 5வது அறிக்கை தான். இதுவரைக்கும் 1947, 1965, 1971, 1999 இதை போல 4 முறை நம்ம நாட்டுக்கும், அதாவது இந்திய தேசத்திற்கும், பாரத தேசத்திற்கும், பாகிஸ்தானுக்கும் போர்கள் வெடித்துள்ளது. ஆனால் நம்ம 1947 விட்டுடலாம். 1960 நம்மளுடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தத்தை அறிவிச்சிருந்தார். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, சிந்து நதி ஒப்பந்தம் 1960. அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா,
நம்ம 3 நதிகளை பயன்படுத்திக்கலாம். ஆனால் அந்த நதியிலிருந்து பெருவாரியான நீர்களை நம்ம பெற முடியாது. டோட்டலாகவே நம்ம எடுத்துக்கலாம். சிந்து நதியிலிருந்து பாயக்கூடிய நதி நீர்கள் 80% பாகிஸ்தானிற்கும் 20% மட்டுமே இந்தியாவிற்கும் கிடைக்கும் என்ற ஒப்பந்தத்தை நமது நேரு அவர்கள், முதல் பிரதமரான நேரு அவர்கள் கையெழுத்திட்டார். யாரும் முன்னாடியும் கிடையாது, நம்ம உலக வங்கியின் முன்னாடி. அவங்களுடைய அச்சுறுத்தல் காரணமாக அன்றைய பிரதமராக இருந்த நேரு அவர்கள் 1960 கையொப்பமிட்டார். ஆனால் இதுவரைக்கும் அந்த ஒப்புதலிலே நாம் திருத்தம் செய்து கொள்ளப்படலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதில் இருக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த நீராதாரத்தில் நாம் கை வைக்கக்கூடாது, பாகிஸ்தானிய மக்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக 1965, 1971, 1999 இந்த போர்கள் நடக்கும் போதும் கூட நாம் அதை பற்றி சிந்திக்கவே இல்லை. ஆனால் 2018 புல்வாமா தாக்குதல் நடக்கும் பொழுது தற்போதைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருந்தாங்க, நீரும் இரத்தமும் ஒரே இடத்தில் பாய முடியாது. இதைய பாகிஸ்தானுடைய இராணுவ அதிகாரிகளாக இருக்கட்டும், பாகிஸ்தானுடைய அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், அன்று சொல்லும் போதே அவர்கள் புரிந்து கொண்டு இருக்க வேண்டும். அந்த புரிந்து கொள்ள முடியாத நிலைமையின் காரணமாகத்தான் இன்று மீண்டும் இந்தியாவின் இராணுவத்துடன் சண்டை போடவில்லை, ஒன்றுமே இல்லாத நிராயுத பாணியாக நின்று கொண்டிருந்த, ஆனந்தமாக தன்னுடைய வாழ்க்கையை கழிப்பதற்காக வந்த டூரிஸ்டர், அதாவது ஒன்றுமே இல்லை, ஒரு இராணுவ வீரனுக்கு தெரியும், நான் என்னைக்கா இருந்தாலும் குண்டடிப்பட்டோ எப்படியாவது நான் இறந்து போவேன் இந்த யுத்த காலத்தில் அப்படின்னு சொல்லி நிற்கக்கூடிய ஒரு இராணுவ வீரன்கிட்ட போய் உன்னுடைய கலவரத்தை காட்டல. ஆனால் சந்தோஷமாக உல்லாசமாக மன நிம்மதிக்காக அங்கே வந்திருந்த பல சுற்றுலா பயணிகள்கிட்ட அவர்களுடைய வீரத்தை காட்டி உள்ளார்கள். சரி, இப்போ என்னன்னு கேட்டால், இந்த சிந்து நதி ஒப்பந்தத்தை நம்ம ரத்து பண்ணிட்டா பாகிஸ்தான் பயந்துருமா அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. எப்பா சாமி, நான் சொல்கிறது என்னன்னு கேட்டால், ஆல்ரெடி பார்த்தா அங்கே ஜிடிபி ரொம்ப லோவில் போயிட்டுருக்குது. இந்த ஜிடிபியோட நிலைமை என்னென்னு கேட்டிங்கன்னா, விவசாயத்தை நம்பி. இந்த விவசாயம் இல்லை அப்படின்னு சொன்னால் அங்கே ஒன்றுமே இல்லை. 80% இந்த நதிநீர் பங்கீட இருந்தால் மட்டும்தான் அங்கே விவசாயம், பொருளாதாரம் மற்றும் சில விஷயங்கள் முன்னேறும். அதை விட முக்கியமான விஷயம், இந்த சிந்து பகுதியாக இருக்கட்டும், பஞ்சாப் மாகாணமாக இருக்கட்டும், நம்ம இந்தியாவில் ஒரு பஞ்சாப் மாகாணம் இருக்குது, அது கிடையாது, பாகிஸ்தானில் ஒரு மாகாணம் இருக்குது. ஆனால் இதுக்கெல்லாம் 40% மின்சாரம் எங்கே தயார்படுத்தப்படுது அப்படின்னு கேட்டால், இந்த ஆற்றுப்படுகையில் தான் தயார்படுத்தப்படுது. சரி, நாம் ஏன்
வாகா எல்லையை மூடணும், பாகிஸ்தானியர்லாம் வெளியே போகணும், இதெல்லாம் நாம் ஏன் இப்படி ஒரு போர் கொடுத்துடலாம்ல? ஏன் நம்ம இதெல்லாம் பண்ணுறோம்? முதல்ல இதுதான் ஒரு கல். அதாவது இடி இடிப்பதற்கு முன்பு, மழை வருவதற்கு முன்பு ஒரு மின்னல் வெட்டுவது மாதிரி. மின்னல் வெட்டிருச்சு அப்படின்னா இடி இடிக்க போகுதுன்னு அர்த்தம். இடி இடிச்சிருச்சு அப்படின்னா மழை வரப்போகுதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு விஷயம்தான் இந்த விஷயம். சரி, இதில் முழுமையாக பாகிஸ்தான் தான் இந்த அநீதியை இழைச்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ஒரு உதாரணங்கள் சொல்லலாம். அசீம் முனீர் இராணுவ தளபதியாக இருக்கக்கூடிய, பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதியாக இருக்கக்கூடிய ஒரு அயோக்கிய நாய் அசீம் முனீர் அப்படிங்கிற நாய் சென்ற ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடி வெளிநாட்டவர், வெளி மாநிலத்தவர் இவங்கெல்லாம் கலந்து கொண்ட ஒரு மீட்டிங்கில் பேசுகிறான், நாமளும் இந்தியர்களும் வேற வேற, நாமளும் இந்தியர்களும் வேற வேற. நம்ம தலைவர்கள் இந்த பாகிஸ்தானை இந்தியாவிலிருந்து பிரிச்சுக்கிட்டு வந்த காரணமே இந்துக்களுக்கும் நம்மளுக்கும் ஆகாது. இந்துக்களுடைய பழக்க வழக்கம் வேற, நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் வேற. நம்மளுடைய குழந்தைகளுக்கு இப்போ இருந்தே இதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்துங்க. இப்போ இருந்தே இந்த சொல்லி கொடுத்து வளர்த்துங்க. அப்போ நீ என்ன பண்ணுற? தீவிரவாதத்தை குழந்தை, அதாவது ஒரு பிஞ்சு மனசில் நஞ்ச கலக்கிற, ஒரு பிஞ்சு மனசில் நஞ்ச கலக்கிற. நீ ஒரு இராணுவ தளபதியா? இராணுவ தளபதியா நான் கேட்குறேன். அதே போல் லஷ்கரை இ தொய்பா அந்த அமைப்பினுடைய இன்னைக்கு பாகிஸ்தானில் ஜட் பாதுகாப்பில் இருக்கக்கூடிய ஒரு தலைவன், அவனும் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறான், நாங்கள் காஷ்மீரில் உள்ள இந்துக்கள் ஒவ்வொரு தலைகளையும் துண்டாடுவோம் அப்படின்னு. நீ யாரா துண்டாடுறதுக்கு? இல்லை, இங்கே இருக்கிற இராணுவ வீரர்களும் மற்றவர்களும் இந்திய அரசாங்கமும் கையில் பூ பொறிச்சிட்டு இருப்பாங்களா? இல்லை கையில் பூ பொறிச்சிட்டு இருப்பாங்களா? ஆனால் இவங்கெல்லாம் பேசி முடித்த ஒரு வார காலக்கெடுவுக்குள் இது நடந்தேறி உள்ளது. இதனால தான் இப்போ இந்திய அரசாங்கம் அவங்கள டார்கெட் பண்ணுறாங்க. மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. அவங்கள டார்கெட் பண்ணுறது இது ஒன்று. ஒரு இராணுவ தளபதி இதை போல் பேசியுள்ளார். அங்கே இசட் பிரிவில் உள்ள ஒரு லஷ்கரை இ தொய்பா அமைப்புடைய தலைவர் பேசியிருக்காங்க. இதுக்கு மேலே என்ன ஆதாரம் வேணும்? ஆனாலும் இது போதாது என்று உளவுத்துறை மிகப்பெரிய ஆதாரங்களை திரட்டி உள்ளது. அதன் அடிப்படையிலேயே தான் இந்த இராஜாங்க நடவடிக்கை ஒவ்வொன்றும் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதைய தயவு செய்து இங்கே இருக்கிற சோக்கால் யூடியூபராக இருக்கட்டும், மீடியாக்களாக இருக்கட்டும், தயவு செய்து எடுக்கக்கூடிய எந்த முடிவுக்கும் முடிஞ்சால் ஒத்துழைங்க. இல்லையா ஓரம் போய் உட்காந்துருங்க. ஒரு யூடியூபர் இன்றைக்கி நான் பார்த்தேன், அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பிரபல அரசியல் கட்சியில் இருக்கார். அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய பேச்சு, ஆவேசம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இன்றைக்கி அவர் பேசுனது புலனாய்வுத்துறையே அவர் கைக்கு வந்த மாதிரி பேசினார். எப்படின்னு கேட்டால், அந்த பயங்கர தாக்குதல் நடந்த இடத்திற்கும் எல்லைக்கும் 200 கிலோமீட்டர் தூரம் உள்ளது. எப்படி அந்த பயங்கரவாதி எல்லை தாண்டி இங்கே வந்திருக்க முடியும்? முனீர் அவர்கள் பேசியதை கேட்டு ஒரு வார காலத்தில் எப்படி இவர் பயங்கரவாத தாக்குதலை நடத்த முடியும்? ஐயா,
நான் உங்கள் பேரை சொல்ல விரும்பலை, ஆனால் இருந்தாலும் சொல்கிறேன், நீங்கள் புலனாய்வு துறையில் என்னையவே மிஞ்சிட்டீங்க, நீங்கள் மிஞ்சிட்டீங்க. ஆனால் தயவு செய்து உங்களுக்கு கிடைத்த தகவலை நீங்கள் என்னையிட்ட சொல்லி இந்திய பாதுகாப்புக்கு ஒத்துழைச்சிங்க, ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா காலையில் ஒரு வீடியோ போட்டிங்க, எனக்கே ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஐயோ, நம்ம ஒரு நல்ல ஒரு யூடியூபர், ஒரு நல்ல அரசியல் கட்சியில் இருக்கார், உண்மையிலே நல்ல விஷயங்கள்லாம் பேசுகிறாரு, ஒரு ஆழமாக அருமையான கருத்துக்களை பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப உங்களை நம்பி நானும் பல வீடியோக்கள் பார்த்துருங்க. ஆனால் இருந்தாலும் இன்னைக்கு நேற்று பேசுனதெல்லாம் ரொம்ப மனதிற்கு காயப்படுது ஐயா, சரிங்களா? ஆனால் இருந்தாலும் சர்வதேச நாடுகளுக்கு பாகிஸ்தான் ஒரு தீவிரவாதத்தை ஆதரித்து கொண்டிருக்கிறது என்று சொல்வதற்காகவே தற்போதைய நடைமுறைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது இல்லாமல் நம்ம கடற்படை, நம்ம விமானப்படை, நம்மளுடைய காலாட்படை 3 படைகளும் தயார் நிலையில் உள்ளது. ஒரு சில விஷயங்கள் கடற்படை மூலியமாக தற்சமயம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம கேட்டுட்டு இருப்போம். நீங்கள் எடுத்தோன்னே துப்பாக்கி எடுத்து டம்முலாம் சுட முடியாது. ஏன்னு கேட்டால் நம்மளோட எதிரி நாம் எப்போ வேணாலும் வருவோம் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கான். நாம் என்றைக்குமே இந்தியாவை பொறுத்தளவுக்கு முடிந்தவரை ஒருவனுக்கு 4-5 முறை வாய்ப்பு கொடுப்போம். வாய்ப்பு கொடுத்தும் அவன் திருந்தலை அப்படின்னா கார்கில் போர், அதாவது வாஜ்பாய் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த நேரத்தில் எப்படி ஒரு கார்கில் போர் உருவானதோ 1999 எப்படி உருவானதோ அதை போல அல்ல, அதைவிட மிக பிரமாண்டமாய் அடிக்கக்கூடிய அளவிற்கு இன்று இந்திய அரசாங்கம் உள்ளது. அதைவிட நமது இராணுவ வீரர்கள், முப்படை தளபதிகள், ஒவ்வொரு சிப்பாய்களும் 26 உயிர்களை இழந்து விட்டோமே என்று துடிதுடித்துக் கொண்டிருக்கிறார்கள். 26 உயிர்களுக்கு குறைந்தபட்சம் 26,000 உயிர்களை நாம் எடுக்க வேண்டும் என்று துடிதுடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இருந்தாலும் ஜியோ பொலிட்டிக்கல், அதாவது உலக அரசியல் என்று ஒன்று உள்ளது. அந்த ஒரு விஷயத்திற்காக நம் இந்திய அரசாங்கம் தற்போது நாம் பேசிட்டு இருக்கக்கூடிய நேரத்திலே 40 நாட்டு தூதர்களையும் அழைத்து ஒரு சில விவாதங்கள் நடத்தி கொண்டிருப்பதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது. அதுபோக அனைத்து கட்சி கூட்டமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. என்றும் நாம் வீழ மாட்டோம். வீழ்வது என்பது இந்தியாவிற்கு சரித்திரத்தில் கிடையாது, மோடியின் சரித்திரத்தில் கிடையாது, இந்திய தேசத்தின் சரித்திரத்தில் கிடையாது. பாரத் மாதா கி ஜெய்.